புது சிருஷ்டி ஏஜி சபை வழங்கும் இயேசுவே நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா. அக்கினியில் சூளையில் வெந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அருகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியில் சூளையில் வந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட கருகாமல் கிருபை தாங்கினதே. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் இறுக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் இறுக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சிந்த கிருபை, அக்கினியில் வீழாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சிந்த கிருபை, அக்கினியில் வீழாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. புது சிருஷ்டி ஏஜி சபை வழங்கும் இயேசுவே நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் கடந்த நாட்களிலே நான் வியாபாரத்தை முடித்துவிட்டு நள்ளிரவில் படுக்கும் பொழுது எனது லெஃப்ட் சைடில் கிட்னியில் அதிகமாக வலி பெயின் அதிகமாக இருந்தது. தாங்க முடியாத வேதனை, இரவு முழுவதும் தூங்க முடியாத அளவுக்கு வேதனை அதிகரித்து கொண்டே இருந்தது. எனது மனைவி உடனடியாக பாஸ்டருக்கு ஃபோன் செய்து, ஐயா இப்படி முடியாமல் இருக்கிறார் என் கணவர், நீங்கள் சற்று ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ராத்திரி வேளையில் இருந்த வலி முழுவதும் எனக்கு நீங்கி நன்றாக நான் தூங்கினேன். கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்தார். ஆமென். Isaiah chapter 49 verse 14 to 16. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், இதோ உன்னை நான் என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. கைகளை வைத்து ஒரு அல்லியா சொல்லுவோம். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சில நேரங்களில் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நேரடியாய் அந்த வார்த்தைகளை தருவார். ஆனால் சில நேரங்களில் நம் ஜெப நிலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஒரு வாசகம் நம்முடைய மனதில் இருதயத்தின் ஆழத்தில் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். இந்த செய்தியின் வாசகம்
ஜெப நிலையில் இந்த நாளின் வாக்குத்தத்தத்திற்காக, தேவனின் பாதுகாப்பிற்காக, உங்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான், நான் உங்களை என் உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். ஒரு அல்லியா சொல்லுவோம் ஆமே. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லியா சொல்லுங்கள் ஆமே. ஆமேன். ஆண்டவருடைய உள்ளம் கைகளில் நீங்கள் இருக்கிறீர்கள். அது ஒரு பாதுகாப்பு தான். ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய கரத்தை பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய முகம் ஆண்டவருடைய கரத்தில் தெரிகிறது. ஒரு அல்லியா சொல்லுவோம் ஆமே. அவருடைய கரமும் அவருடைய புயமும் அவருடைய முகமும் உங்களுக்கு போதுமானது. ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்பிற்கு ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது, அவருடைய புயம் உங்களோடு கூட இருக்கிறது, அவருடைய முகம் உங்களோடு கூட இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஆபத்து வருகிறது என்று சொல்கிறீர்களோ, தேவன் என்னை மறந்து விட்டார், தேவன் என்னை கைவிட்டு விட்டார், ஐயோ நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, என்னை உன்னுடைய வலது கரத்தால் நான் மூடி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது. அவருடைய வலது கரத்தால் ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகிறார். பாடலை நாம் பாடும்போது நாம் சொல்லுகிறோம், அவருடைய வலது கரம் என்னை தழுவுகிறது, அவருடைய இடது கையால் கர்த்தர் என்னை தாங்குகிறார். அதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். இந்த வேத பகுதியில் சீயோன் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை மறந்து விட்டார். எருசலேம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை மறந்து விட்டார். அன்பான தேவ பிள்ளைகள், ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை, அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லியா சொல்லுங்கள் ஆமே. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஒரு அல்லியா சொல்லுவோம் ஆமே. சிறையிருப்பிற்குள் போனது நாம் செய்த பாவங்கள் தான் நம்மை சிறையிருப்பிற்குள் கொண்டு போனது. பாபிலோன்ல சிறையிருப்பில் தான் இருக்கிறாங்க. அங்கு பாட்டு வரல, துதி வரல, ஸ்தோத்திரம் வரல. சீயோன் கோட்டையை நினைத்து பார்க்கிறார்கள், எருசலேமின் ஆலயத்தை நினைத்து பார்க்கிறார்கள். ஐயோ நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், சீயோனுக்குள்ள இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், தேவனை துதிக்கிற ஆடல் பாடல் சத்தம் எங்களுக்குள் இருந்தது. ஆனால் இப்பொழுது எங்களை பாபிலோனில் கைதிகளாக கொண்டு வந்து விட்டார்களே. சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு துக்கம், வேதனை, மனபாரம். நாம் வாழும் சமுதாயத்தில் வாழ்கிற மக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். சிறையிருப்புக்குள் இருக்கிறார்கள், கட்டுகளுக்குள் இருக்கிறார்கள். சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, துதி பாடல் இல்லை. இன்றைக்கு காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாய் அமைதியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சீயோனே, கர்த்தர் உன்னை மறந்தார் என்று சொல்லாதே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கம்பீரித்து பாட வேண்டும். ஆமென். அவர் உன்னை உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பதாகவே இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், எப்பொழுதும் நான் உன்னை எனக்கு முன்பதாக நான் நிறுத்தி வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவருடைய அன்பிற்குள் நாம் இருக்கிறோம். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக, இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், அவருடைய இரட்சிப்பின் மதிலுக்குள் நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்து இருக்கிறார். அந்த இரட்சிப்பின் மதில்கள் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் வீட்டை கர்த்தர் இரட்சித்திருக்கிறார், என் பிள்ளைகளை கர்த்தர் இரட்சித்திருக்கிறார், என் குடும்பத்தை கர்த்தர் இரட்சித்திருக்கிறார். அவருடைய சிலுவையின் இரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லியா சொல்லுவோம் ஆமென். சத்தமாய் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. His mercy endures forever and ever. அவருடைய இரக்கத்தின் கரம் நம்மேல் இருக்கிறது, ஆறுதலின் கரம். The comforting hand of God is always upon us. உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? உடைக்கப்பட்ட நேரங்களில் இந்த யெகோவா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உலக அன்புகள் எல்லாம் விலகி போகும் பொழுதுதான் இயேசுவின் அன்பு நெருக்கமாய் வருகிறது. ஆமென். பத்திரிகையில் நான் போட்டிருக்கிறேன், நன்றாய் படியுங்கள். ஆண்டவருடைய செட்டையின் மறைவுக்குள் வர வேண்டும் என்றால் மற்ற செட்டைகள் எல்லாம் விலகி போகும் பொழுதுதான் ஆண்டவருடைய செட்டை நம்மேல் இருக்கிறதை, விரிக்கப்பட்டிருக்கிறதை உங்களால் உணர முடியும். ஹல்லேலூயா. இல்லாட்டா எனக்கு கணவர் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், இப்படியே நமக்கு ஆறுதல் ஆதரவெல்லாம் இதெல்லாம் இருக்கிறது என்று சொல்வீர்கள். ஆனால் தனிமையில் இருக்கிறவர்கள்
எனக்கு இந்த உலகத்தில் உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லை என்று சொல்கிற உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தன் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 49ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். வானங்களே வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், கெம்பீரித்து பாடுங்கள். பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். கை உயர்த்தவர் அல்லையா சொல்லுவோம். ஆமே. சத்தமாய் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. போதாது, எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள் ஆமே. நீங்கள் பாடி மகிழ வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் சிறுமைப்பட்டிருக்கிற நம்முடையவர்களின் மேல் அவர் இரக்கமாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு என்ன செய்கிறார்? ஆறுதல் செய்கிறார். ஆறுதல் செய்கிறார். எல்லாரும் விலகி போகும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆறுதலின் கரம் உன்மேல் அமர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. When you go through darkness nights, இருளின் பாதையில் செல்லும் பொழுது அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வெளிச்சம் நம்மேல் உதிக்கத்தான் போகிறது. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் இருள் என்று சொல்கிறீர்கள் அந்த இடத்துல எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆறுதல் அது மாறாத ஆறுதல். அந்த தைரியம் இருந்தால் இந்த உலகத்தில் எது வந்து நம்மை அசைத்தாலும் நம்ம அசைந்து போக மாட்டோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைமைகள் நமக்கு எதிர்மாறாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஆண்டவருடைய அன்பின் கரம் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தான் கம்ஃபர்ட் பண்றார். வந்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமே. வியாதியோடு கூட இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்க பக்கத்தில் வந்து சொல்லுகிறார், பயப்படாத, உன் வியாதியை நான் சுகமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்க பக்கத்தில் வந்து சொல்லுகிறார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், பிறருக்கு கடன் கொடுப்பாய். திருமணம் ஆகவில்லையா? ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை நான் உனக்கு கொண்டு வருவேன். ஆமே. வேலை இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, உன் அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய ஆறுதல் தான் நம்முடைய கடினமான நேரங்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சீயோனே நீ மகிழ்ந்து ஆர்ப்பரி, கெம்பீரித்து பாடு. நீ அமைதியாக இருக்கக்கூடாது. தேவனை துதிக்க வேண்டியவர்கள் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரை துதிக்கிறோமோ, ஆண்டவர் சொல்லுகிறார், தூரத்தில் இருக்கிறவர்களை எல்லாரையும் கர்த்தர் கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறார். அதற்கு முந்தினதான வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வாருங்கள், 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி, எல்லாரும் சொல்லுவோமா, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், இவர்கள் சீனியும் தேசத்திலும் இருந்து வருவார்கள் என்கிறார். கைதட்டி ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுங்கள், வடக்கே இருந்து வருவாங்க, தெற்கே இருந்து வருவாங்க. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்கள். கிழக்கில் இருந்து வருவார்கள், மேற்கில் இருந்து வருவார்கள். நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். ஆண்டவர் எல்லா இடத்திலும் இருக்கிற ஆட்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கை உயர்த்துவார் அல்லையா சொல்லுவோம். ஆமென். ஏனென்றால் இந்த இடத்தில் தேவனுடைய அன்பின் ஆறுதலின் கரம் அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், அவருடைய அன்பு நித்தியமான அன்பு. ஒரு அல்லையா சொல்லுவோம். ஆமென். அவருடைய அன்பு நிரந்தரமான அன்பு. ஒரு அல்லையா சொல்லுவோம். ஆமென். His love is everlasting love. ஆகவே தான் சொல்லுகிறார், சீயோனே நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் உன்னை மறக்க முடியாது. 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லலாம்? ஆண்டவர் நம்மளை மறக்கவும் இல்லை, ஆண்டவர் நம்மை கைவிடவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மறந்திருந்தா, கைவிட்டிருந்தா, நம்மளை நடுரோட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சவங்க நடுரோட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை நடுரோட்டில் இல்லை, நடு கட்டில் படுக்க வச்சு அவர் நம்மை தாளாட்டி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை பிச்சை எடுக்க விடுவதில்லை. கைகளை வைத்து அல்லையா சொல்லுங்கள். ஆமென். சத்தமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னால் கூட கவலைப்படாதீங்க. காலி பண்ணுறது நல்லது, ஆனால் அதை காட்டிலும் ஒரு நல்ல வீட்டை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான்
இந்த வீட்டில் ஆண்டவர் காலி பண்ண வைப்பார். ஒரு அல்லையா சொல்லுங்களாமே. அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நைட்டு தான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட போறேன்னு சொல்றாங்க. ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தாலும் கர்த்தர் அதை காட்டிலும் மேலான இடத்தில், உயர்ந்த இடத்தில் உங்களை கொண்டு போய் வைக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுவோம். ஆமென். இந்த வேலையிலிருந்து ஒன்று நான் தூக்கிடுவேன்னு சொல்லலாம், பயப்படாதிருங்கள். அந்த மனிதன் சொல்லுவது நல்லது, ஏன்னா அந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. ஆண்டவர் அதை காட்டிலும் ஒரு நல்ல வேலையை தரப்போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஆமென். என் ஊழிய பாதையில் நான் அதைத்தான் நான் அனுபவித்திருக்கிறேன். ஒரு வாசல் அடையுது என்கிறான் ஆண்டவர், இன்னொரு வாசலை திறக்க போகிறார் என்று அர்த்தம். ஆண்டவர் ஏன் இந்த வாசலை அடைக்கிறார் புரியாது நமக்கு. ஆண்டவருடைய சமத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு ஒரு புதிய வாசலை திறக்கிறேன். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன்னா, இந்த ரட்சிப்பின் அன்பிற்குள் இருக்கிறேன்னா சகல சிருஷ்டிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். சகல சிருஷ்டிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆகவே தான் பூமியை மகிழ்ந்து பாடு. சீயோன் எப்படி பாடாம இருக்க முடியும்? அற்புதம் நடப்பதற்கு விசுவாசம் தேவை. ஆனா அதே நேரத்தில் கீழ்ப்படுதலும் தேவை. மரம் செடி கொடிகளுக்கு ஆமென் விசுவாசம் என்பது இயற்கையாகவே ஆண்டவர் படைத்தார் அல்லவா, அந்த வார்த்தையிலேயே இருக்கிறது. வானம் உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டான. இதெல்லாம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஆகவே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஆமென். உங்களுக்கு இன்னைக்கு பணம் வேணும்னு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து சொல்லுவார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரேவாய் இருக்கிற தேவன் இப்பொழுதே ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் என்னால் வருகிறது என்று சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். கை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஆமென். மீனுக்கு கட்டளையிட்டார், மீன் கீழ்ப்படிந்தது. யோனாவை விழுங்குது, கக்குன்னா போய் வாந்தி எடுன்னா வாந்தி எடுக்குது, மீனெல்லாம் கீழ்ப்படுகிறது. ஆனால் பல நேரங்களில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போய் விடுகிறோம். ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை மறக்கலை, உங்களை கைவிடலை. பிலீவ் இன் மீ, என்னை விசுவாசி, நான் உன்னை ரட்சிக்க வேண்டுமா? விசுவாசி. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். சகல சிருஷ்டிகளும் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா அவருடைய வருகைக்காக காத்திருக்கும் இந்த நேரத்தில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் விசுவாசத்தோடு கூட தேவனை பின்பற்றுங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். ஆண்டவர் சிலுவையினாலே உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுவோம். ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால். நீங்க கேட்கலாம், எப்படி அந்த ஒப்புரவாக்குதல் வருகிறது? How do I got that redemption, salvation? சொல்லுங்கள். இயேசுவின் இரத்தத்தினால் பகையாய் நின்ற சுவரை ஆண்டவர் உடைத்து விட்டார். எப்போ ஆண்டவர் உங்களை மறப்பார்? பாவம் செய்யும் பொழுது தேவன் உங்களை விட்டு விலகுவதை போல் தோன்றலாம். ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் வரும் பொழுது தேவன் நம்மை நெருங்கி வருகிறார். நீங்கள் செய்கிற பாவத்தை குறித்ததான ஆமென் உணர்த்துதல் உங்களுக்குள் இருக்கும் என்றால் அதை குறித்ததான மன்னிப்பை கேட்கும் பொழுது அங்குதான் ஒப்புரவாக்குதல் உருவாகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நீதிப்படுத்தக்கூடாது. குடிக்கிறவர்கள் நீதிப்படுத்தக்கூடாது. நான் பீர் தானே குடிக்கிறேன், ஆண்டவர் சொல்றார் அந்த வாசனையே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நான் நிறைய சிகரெட் பிடிக்கல, ஒரு சிகரெட், அதெல்லாம் கிடையாது. சிகரெட் தான். அது 1 இருக்கட்டும் 10 இருக்கட்டும், பாவம் பாவம் தான். இச்சையான காரியத்தை பார்க்கக்கூடாது என்றால் பார்க்கக்கூடாது. நம்முடைய சரீரத்திற்குள் என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை நம்மேல் ஊற்றுகிறவராக இருக்கிறார். எவ்வளவு நெருக்கங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சந்தேகப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமற் போனாலும் ஹல்லேலூயா நான் உங்களை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. ஆகவே இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள எந்த அவிசுவாசமும் இருக்கக்கூடாது, உங்களுக்குள் ஆழமான விசுவாசம் இருக்கட்டும். 15வது வசனத்தை வாசியுங்கள். 49ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இதோ உன்னை என் உள்ளம் கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாகவே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் என் உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சொல்ல வேண்டும், என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்னை உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். என்னுடைய மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பதாக இருக்கிறது. ஒரு நாளும் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய அன்பு, மாறாத அன்பு, உம்முடைய இரக்கத்தின் தயவின் கீழ் இருக்கிறபடியினால் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் என்னை அசைக்க முடியாது. நீங்கள் சொல்ல வேண்டும். சங்கீதத்தில் தாவீது சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்லுகிறான். சங்கீதம் 73ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஆண்டவரே, யார் உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களை பிரிக்க முடியும்? ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எதுவும் எங்களை விட்டு பிரிக்க முடியாது. சங்கீதம் 73ஆம் அதிகாரத்திற்கு நேர நாம் திருப்பிக் கொள்வோம். அவருடைய காருண்யம் என்கிற கேடகத்தினால் கர்த்தர் நம்மை மூடி மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். அடுத்த வசனம், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு இந்த உலகத்தில்? பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. ஆண்டவருடைய அந்த கிருபையின் கரத்திற்குள் நீங்கள் எல்லாரும் அடங்கி இருக்க வேண்டும். சோதனையான நேரங்களில் சோர்ந்து போகாதிருங்கள். மரண பள்ளத்தாக்குகள் வரலாம், வியாதியின் நேரங்கள் வரலாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிற தேவன். சில வாக்குத்தத்தங்களை மாத்திரம் வேகமாய் உங்களுக்காக நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற தேவன் உள்ளம் கைகளில் வைத்திருக்கிற தேவன். 49ஆம் அதிகாரம், ஏசாயா 49ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழி ஓரங்களிலே மேய்வார்கள். சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிரும். கை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சகல மேடுகளிலும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல மேய்ச்சலை வைத்திருக்கிறார். உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிற தேவன் ஆறுதல் கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவருடைய கைகளுக்குள் நாம் இருக்கும் பொழுது ஒரு நாளும் ஆகார குறைவே இருக்காது. இன்னைக்கு உங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சமா இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். எல்லாரும் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுமா. உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்க போகிறார். ஆமென். கன்மலையின் தேனை சாப்பிடுவீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் தானியங்கள் களஞ்சியங்கள் ஒரு நாள் குறைந்து இருக்க கூடாது. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய வீட்டிற்குள் எல்லா பாத்திரமும் நிரம்பி இருக்க போகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்கள். ஹல்லேலூயா. என் வீட்டிற்குள் ஆசீர்வாத குறைவு இருக்க கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பத்திற்கோ தண்ணீருக்கோ குறைவு இருக்க கூடாது. ஏனென்றால் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த காலை நேரத்தில் உங்கள் வீடுகளில் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், அசுத்தாவிகள், பிசாசின் போராட்டங்கள் எல்லாம் விலகி போகிறது. கைதட்டி சொல்லுங்கள். ஆமென். இயேசு உங்களை கைவிடவில்லை, இயேசு உங்களை மறக்கவில்லை. அவர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். அவருடைய ஆதரவு நிழலில் வந்திருக்கிற உங்களுக்கு
எந்த பிசாசின் கிரியைகளும் தொட முடியாது. சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய செட்டுகளின் கீழாக வந்திருக்கிற எங்களுக்கு நீ நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை தருகிறார், குடும்பத்திற்கு சமாதானத்தை தருகிறார். இப்பொழுதே உங்களுடைய வீட்டில் இருக்கிற சாபங்கள் விலகுகிறது, பாவங்கள் விலகுகிறது. கைகளை தட்டி ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை உங்கள் வீடுகளுக்குள் இறங்குவதாக. உங்கள் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். ஆமென். உங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கிற அந்தகார வல்லமைகள், அசுத்த ஆவிகள் உங்களை தொட முடியாது. ஆமென். கைகளை உயர்த்தி சுற்றி ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். உங்களுடைய ஜெபம் குறைந்து விடக்கூடாது. ஆமென். முந்தின நாட்களில் ஜெபித்தது போல அல்ல, ஆலயத்தில் நீங்கள் கூடி வந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் இன்னும் அதிகமாக வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் ஆலயத்தில் கூடி ஜெபிக்கிற ஜெபம் அதிகமாக வேண்டும். எங்களுடைய தனி ஜெபம் அதிகமாக வேண்டும். எங்களுடைய குடும்ப ஜெபம் அதிகமாக வேண்டும். உங்க வீட்டு பகுதியில, மரத்துல, ஏரியில, குட்டையில, குளங்கள்ல, ஆமென், நதிகளில் கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகளை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எல்லாம் எங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதாக. அப்படியே கைகளை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். இயேசு இந்த நேரத்தில் விடுதலை கொடுக்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்வை தொடுகிறார், உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். ஆமென். இயேசு நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஆமென், எந்த அசுத்த ஆவியும் உள்ளே வர முடியாது. ஹல்லேலூயா. வீட்டில் இன்னும் பிசாசுக்கு சம்பந்தமான எந்த பொருளோ, ஆமென், ஒரு கேசட் இருந்தா கூட, ஒரு சினிமா பாடல் கேசட் இருந்தா கூட ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உங்க செல்போன்ல அப்படிப்பட்ட பாடல்கள் இருந்தால் அகற்றி விடுங்கள். கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய வீடு பரிசுத்தமாக இருப்பதாகப்பா. என்னுடைய வீட்டின் எல்லைகள் எங்கிலும் பரிசுத்தமாய் இருப்பதாக. ஒருவர் கூட வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கக்கூடாது. கைகளை உயர்த்தி கர்த்தரை சோதனை பண்ணுங்க. ரொம்ப நாளாச்சு பாஸ்டர், லேண்ட் வாங்கி போட்டேன், ஆனா வீடு கட்ட முடியலன்னு சொல்றீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அது தேவ சித்தமாய் இருந்தால் வீடு கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதற்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். சொந்த வீடு வாங்கணும்னு முயற்சி எடுக்கிறீங்களா? கைகளை வைத்து ஜெபிப்போம். இந்த மாதத்தில் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவாராக. I have helped thee, I have heard thee, I will make you to inherit all the desolate places. எதெல்லாம் பாழாய் போய் கிடக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் சுதந்தரிக்க பண்ணுவார். இந்த 49ஆம் அதிகாரத்தை வீட்டில் உட்கார்ந்து திருப்பி திருப்பி படியுங்க. திருப்பி படியுங்க. 5 வாக்குத்தத்தம் இல்லை, ஆண்டவர் அதில் 25 வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த அதிகாரத்தில் எங்களுக்கு தருகிற ஆறுதலுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தருகிற ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தருகிற ஆரோக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கைகளை வைத்து சொல்லுங்கள். ஆமென். நம்முடைய ரட்சிப்பின் கீழ் வரும் பொழுது எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக, இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ, ஆமென், இந்த நேரத்தில் கைகளை வைத்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இயேசு உங்கள் வீடுகளுக்குள் கடந்து வருவாராக. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக, இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் மனம் திரும்பி தண்ணீரினால் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருடைய குடும்பத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம் அமர்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சிருஷ்டி ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை முதல் ஆராதனை 5 மணிக்கும், 2வது ஆராதனை 7:15 மணிக்கும், 3வது ஆராதனை 9:30 மணிக்கும், ஆங்கில ஆராதனை 9:30 மணிக்கும், வாலிபர் ஆராதனை மாலை 4 மணிக்கும் நடைபெறும். இவ்வாராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் ரெவரண்ட் இ. ஜெகலவிதாஸ், 3/221 எட்டியப்பன் தெரு, கோல்டன் ஜார்ஜ் நகர், சென்னை 107. ஜெப உதவிக்கு நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 98-401
3586 மற்றும் 26563239. மின்னஞ்சல் newcreationag@gmail.com. உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.